வெல்கம் டு வார்ஃபார் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்செப்டோட மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கிற அடுத்த பார்ட் படி பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நேர்மையற்ற கடைக்காரர் தனது பொருளை அடக்க விலைக்கு விற்பனை செய்வதாக உறுதியளிக்கிறார். இருப்பினும் அவர் உண்மையில் எடைக்கல்லில் எழுதப்பட்டதை விட 26% குறைவான எடையை பயன்படுத்துகிறார் எனில் அவரது லாப சதவீதத்தை கண்டறியவும். A dishonest shopkeeper promises to sell his goods at cost price. However, he uses a weight that actually weighs 26% less than what is written on it. Find his profit percentage. ஓகே, என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இதே மாதிரி சம்பளம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கடைக்காரர் வந்து அவரோட பொருளை வந்து காஸ்ட் ப்ரைஸுக்கே, அதாவது காஸ்ட் ப்ரைஸுக்கே வந்து விற்கிறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. பட் அவர் என்ன பண்ணார்னா, இந்த 100 கிராமுக்கு பதிலாக 26% கம்மியாக விற்கிறாரு. 26% எப்படி கண்டுபிடிக்கிறது? 26% இன்டூ எதுல இருந்து? அந்த 100 கிராம்ல இருந்து. ஸோ 26 கிராம் வந்து கம்மியாக விற்கிறார். ஸோ 26 கிராம் போச்சுன்னா 100 - 26 that is equal to 74. that is equal to 74. ஸோ அவரோட ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 74. பட் ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னோட காஸ்ட் ப்ரைஸ் தான் விற்பேன் அப்படின்றாரு. ஓகே, 100 ரூபாய்க்கு தான் விற்பேன் அப்படின்னு இருக்காரு. பட் ஆனால் 100 ரூபாய்க்கு விற்காம 74 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ 100 - 74 எவ்வளோ? 26. 26 தான் அவரோட ப்ராஃபிட். எதுலேருந்து ப்ராஃபிட்? 74 இருந்து. அதாவது இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னன்னா, ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ ப்ராஃபிட் 26, காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 74 இன்டூ 100. இதை சால்வ் பண்ணோம்னா 1337 that is equal to 1300 by 37. இதை அடிச்சோம்னா 35 by 37%. 35 by 37%. அடுத்த கொஸ்டின், மதிப்பை கண்டறியவும். 16 + 10 டிவைட் பை 5 -2 இன்டூ 3. இது எந்த ரூல் படி வருது? போர்ட் மாஸ் ரூல் படி வருது. நம்ம இந்த போர்ட் மாஸ் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். போர்ட் மாஸ் ரூல் தெரியலைன்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் 16 + 10 டிவைட் பை 5 -2 இன்டூ 3. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். ப்ராக்கெட் இல்லை. ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும். ஆஃப் இல்லை. நெக்ஸ்ட் டிவிஷன் இங்கே இருக்குது. ஸோ 16 + 10 டிவைட் பை 5 that is 2 - 2 இன்டூ 3. நெக்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி இன்ட்டு, அதாவது மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ -6. நெக்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி அடிஷன் இருக்கான்னு பார்க்கணும். அடிஷன் இருக்கு. 18 - 6. அடுத்து சப்ட்ராக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். சப்ட்ராக்ஷன் இருக்கு. ஸோ 12. ஆன்சர் இஸ் 12. அடுத்த கொஸ்டின், 2 trains each 180 meter long are moving towards each other on parallel track at speed of 50 km/h and 70 km/h. In how many seconds will they completely cross each other? Okay. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 2 ட்ரெயின் இருக்குன்றாங்க. ட்ரெயின் 1ஓட லென்த் இஸ் ஈக்குவல் டு 180 மீட்டர். ட்ரெயின் 2ஓட லென்த் இஸ் ஈக்குவல் டு 180 மீட்டர். ஏன்னா 2 ட்ரெயின்ஸ் ஈச் 180 மீட்டர், ஒவ்வொன்றும் 180 மீட்டர். ஸோ ரெண்டுமே 180 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஸோ டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. ஓகே, ஸோ டுவர்ட்ஸ் ஈச் அதர்னா ஸ்பீடை வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இதே சேம் டைரக்ஷன்னா ஸ்பீடை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு 1 வந்து 50 km/h. ஸ்பீடு 2 வந்து என்ன? 70 km/h. ஓகே, ஸோ நம்ம ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 50 + 70 that is equal to 120 km/h. இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதையும் மீட்டராக மாற்றணும். சாரி, மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும். மீட்டர் பெர் செகண்டாக மாற்ற என்ன பண்ணணும்? 120 இன்டூ 5 by 18. It is 960. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா தென் 3 and 20. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 100 டிவைட் பை 3 மீட்டர் பெர் செகண்ட். மீட்டர் பெர் செகண்ட்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட், இன் ஹவு மெனி செகண்ட்ஸ், அந்த ரயில்கள் எத்தனை நொடிகளில் ஒன்றை ஒன்று முழுமையாக கடக்கும். ஸோ டைம் கேட்டிருக்காங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன? 180 + 180 that is 360 மீட்டர்.
ஏன்னா 2 ட்ரெயின் இருக்குது, 2 ட்ரெயினோட நம்ம டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணணும். இதே ஒரு ட்ரெயின் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சுன்னா இதே மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். யா ஸோ 360 டிவைட் பை 100 டிவைட் பை 3 இட் இஸ் ஈக்குவல் டு 360 இன்டூ 3 டிவைட் பை 100. 10 கேன்சல் ஆயிரும். யா நெக்ஸ்ட் 5 18. நெக்ஸ்ட் இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 10.8 seconds. 10.8 seconds. அடுத்த கொஸ்டின், ரச்சின் 60 km/h வேகத்தில் 2 மணி நேரம் பயணித்து தொடர்ந்து 80 km தூரத்தை 40 km/h வேகத்தில் கடக்கிறார் எனில் ரச்சினின் சராசரி வேகத்தை கண்டறியவும். ரச்சின் travel a distance of 60 km/h for 2 hours and 80 km at 40 km/h. Find the average speed of the Rachin. ஸோ பேசிக்காக நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். யா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். ஃபர்ஸ்ட் நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியணும். யா ஃபர்ஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா 60 km/h ஸ்பீடில் 2 ஹவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் என்ன? ஸ்பீட் இன்டூ டைம், தட் இஸ் ஈக்குவல் டு 60 into 2, that is 120 kilometer. 120 kilometer நம்ம இது வரைக்கும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 80 கிலோமீட்டர், ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 80 கிலோமீட்டரை வந்து 40 km/h மூவ் பண்ணுறாரு. ஸோ இதில் நமக்கு டிஸ்டன்ஸ் 1 வந்து கிடச்சிருச்சு. ஸோ டிஸ்டன்ஸ் 2 வந்து இங்கே 80, இங்கே டைம் 1 என்ன 2 hours, இங்கே டைம் 2 வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகே, டிஸ்டன்ஸ் 1 எடுத்தாச்சு, டைம் 2 hours ஆல்ரெடி கொடுத்துருக்கான். இங்கே டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்தாச்சு, டைம் 2 நம்ம எடுக்கணும். ஓகே, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட், தட் இஸ் ஈக்குவல் டு 80 டிவைட் பை 40, தட் இஸ் 2. ஓகே, நமக்கு டிஸ்டன்ஸ் 1 கிடச்சிச்சு, டிஸ்டன்ஸ் 2 கிடச்சிருச்சு. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? டிஸ்டன்ஸ் 1 வந்து 120 ப்ளஸ் டிஸ்டன்ஸ் 2 வந்து 80. ஃபர்ஸ்ட் டைம் 1 என்ன 2, செகண்ட் டைம் என்ன அகைன் 2. ஸோ 200 டிவைட் பை 4, தட் இஸ் 50 km/h. 50 km/h அது அவரோட ஆவரேஜ் ஸ்பீடு. அடுத்த கொஸ்டின், ஒரு வகுப்பில் உள்ள 48 மாணவர்களின் சராசரி வயது 22 ஆண்டுகள் ஆகும். ஆசிரியரின் வயதையும் சேர்த்து கொண்டால் ஒட்டுமொத்த குழுவின் சராசரி வயது 23 ஆண்டுகள் எனில் ஆசிரியரின் வயதை கண்டறியவும். The average age of 48 students of class is 22 years. If the age of the teacher is also included, the average age of the whole group becomes 23 years. The age of the teacher is, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிளாஸ்ல வந்து 48 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, 48 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னா 22. அடுத்து அந்த கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் டீச்சர், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 48, டீச்சர் வந்து 1. ஸோ 49 பேர் இருக்கும்போது அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்ன ஆகுது? 23 ஆகுது. ஸோ இங்கேருந்து நமக்கு டோட்டல் ஏஜ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். டோட்டல் ஏஜ், ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் ஏஜ் என்ன? 48 into 22. ஏன் 48 into 22 போடுறோம்னா, ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அதாவது ஆவரேஜ் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 22 கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன 48 பேர் இருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு சம்மு கிடைச்சிரும். ஸோ 48 into 22, தட் இஸ் ஈக்குவல் டு 1050. அதே மாதிரி டோட்டல் ஏஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் பிளஸ் டீச்சர், இங்கே வந்து ஸ்டூடெண்ட் மட்டும் எடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட் பிளஸ் டீச்சர் நம்ம என்ன 49 into 23, தட் இஸ் ஈக்குவல் டு 1127. ஓகே, 1127. ஸோ நம்ம இது ரெண்டையும் கழிச்சோம்னா ஸ்டூடெண்ட் கழிஞ்சிருவாங்க, டீச்சரோட ஏஜ் மட்டும் தனியாக இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டீச்சரோட ஏஜ் மட்டும் கேட்காங்க. டீச்சரோட ஏஜ் என்னன்னா S+2, S+T. அதாவது இங்கே நம்ம டோட்டல் ஏஜ் இங்கே எடுத்திருக்கோம், ஸ்டூடெண்ட்டையும் டீச்சரையும் சேர்த்து மைனஸ் ஸ்டூடெண்ட் மட்டும் எடுத்தோம்னா இங்கே டீச்சரோட ஏஜ் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதோட டோட்டல் ஏஜ் என்ன? 1127 மைனஸ் ஸ்டூடெண்டோட டோட்டல் ஏஜ் என்ன? 1056. இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா தி ஆன்சர் இஸ் 71. ஆன்சர் இஸ் 71. அடுத்த கொஸ்டின், ஒரு கோட்டையில் 150 ஆண்களுக்கு 85 நாட்களுக்கான உணவு இருந்தது. 15 நாட்களுக்கு பிறகு 25 பேர் கோட்டையை விட்டு வெளியேறினர் எனில் மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்பதை கண்டறியவும்.
A fort had provision of food for 150 men for 85 days. After 15 days, 25 men left the fort. Find the number of days for which the remaining food will last. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு கோட்டையில் வந்து 150 men இருக்காங்க, அவங்களுக்கு ஃபுட்டு வந்து எத்தனை டேஸுக்கு வரும்னா 85 டேஸ்க்கு வரும்டாங்க. 15 நாட்களுக்கு பிறகு, ஓகே 15 நாட்களுக்கு பிறகு, அதாவது 70 டேஸாக இருக்கும்போது அதே 150 மென்னுக்கான ஃபுட்டு இருக்கும்ல, கரெக்ட் தானே? ஸோ 70 டேஸுக்கு 15 நாளுக்கு அப்புறமும் அதே 150 பேர் இருந்தாங்கன்னா 70 நாளைக்கு ஃபுட்டு வருமா? ஆனால் 70 நாளைக்கு ஃபுட்டு வர்ற நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 25 பேர் வந்து வெளியே போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 125 பேர் எத்தனை நாளைக்கு வந்து ஃபுட்டு வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, எத்தனை நாளைக்கு ஃபுட்டு வந்து லாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு 2 இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா ஒரு லெஃப்ட் சைடு ஒன்று இறங்கும் போது ரைட் சைடு ஒன்று ஏறும். அதாவது இது என்ன கான்செப்ட்னா 15 பேர் இருக்காங்க. ஓகே, ஒரு 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 வீட்டில் 15 பேர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து அவங்க 15 ஃபுட்டு சாப்பிடுவாங்க, அதாவது 15 சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஓகே, ஸோ 10 நாளைக்கு அவங்களுக்கு எத்தனை வேணும்? 150 சாப்பாடு வேணுமா? 10 நாளைக்கு 150 சாப்பாடு வேணும். பட் ஆனால் 15 பேர் சாப்பிட்டா 150 சாப்பாடு வருமா? அதே 10 நாளைக்கு இது வரும். அதே 10 பேர் ஆயிட்டாங்கன்னா அதே 150 சாப்பாடு வந்து 15 நாளைக்கு சாப்பிடலாமா? கரெக்டா? ஸோ 15 பேர் இருக்கும்போது 150 சாப்பாடு 10 நாளைக்கு சாப்பிடுவாங்க. இதே 10 பேர் ஆயிட்டாங்கன்னா அதே 150 சாப்பாடு வந்து 15 நாளைக்கு சாப்பிடலாமா? இது டேஸ், இது ஃபுட்டு, இது வந்து மென், நம்பர் ஆஃப் மென். கரெக்டா? ஸோ மென் வந்து நம்பர் இறங்கும் போது இங்கே டேஸ் வந்து ஏறுதா? ஸோ இந்த மாதிரி எதிராக ஒன்று இறங்கும் போது ஒன்று ஏறுனா அது வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வரும்போது என்ன பண்ணணும்னா x is equal to 150 into 70 divided by 125, 525, 625, 4 5 14 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 84. இதை மல்டிப்ளை பண்ணா 84. அடுத்த கொஸ்டின், ஒரு வேலையை ராஜேஸ்வர் 12 நாட்களிலும் விக்ரம் 6 நாட்களிலும் டைகர் 15 நாட்களிலும் செய்ய முடியும். அவர்கள் அனைவரும் ஒன்றாக வேலையை தொடங்குகிறார்கள். ஆனால் ராஜேஸ்வர் 2 நாட்களுக்கு பிறகு வேலையை விட்டு விலகிச் செல்கிறார். மேலும் விக்ரம் வேலையை முடிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன் விலகிச் செல்கிறார். எனில் எத்தனை நாட்களில் இந்த வேலை நிறைவடையும்? ராஜேஸ்வர் can do a piece of work in 12 days, Vikram in 6 days and Tiger in 15 days. They all start work together, but Rajeshwar leaves after 2 days. Vikram leaves 3 days before the work is completed. In how many days is work completed? Yeah. So first இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா 3 பேரோட எஃபிஷியன்சி எடுத்துக்கலாம், டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு எடுத்து வச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ராஜேஸ்வர், விக்ரம், டைகர் 3 பேர் இருக்காங்களா? ராஜேஸ்வர் வந்து 12 நாளைக்குள்ள அந்த வேலையை முடிச்சிருவார். விக்ரம் வந்து 6 நாளைக்குள்ள அந்த வேலையை முடிச்சிருவார். டைகர் வந்து 15 டேஸுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிருவார். யா, ஸோ இவங்களோட எல்சிஎம் எடுத்தோம்னா 16 வரும். எல்சிஎம் என்ன? 60. ஸோ ஒர்க் டைம் இஸ் ஈக்குவல் டு டைம் இன்டூ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க். யா, டைம் இன்டூ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க். இந்த ஃபார்முலா தான் இங்கே போடுறோம். ஓகே, ஸோ நமக்கு டோட்டல் ஒர்க் கிடச்சிருச்சு. இவங்களோட டைம் தெரியும். இவங்களோட எஃபிஷியன்சி என்ன? 5. 12 5s are 60. 6 into 10 60. 4 into 15 60. யா, ஸோ இது வந்து டைமு, இது வந்து எஃபிஷியன்சி, இது வந்து டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க். ஸோ நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் என்னன்னா டோட்டல் டேஸ் நமக்கு தெரியாது. யா, டோட்டல் டேஸ் தெரியாது. டோட்டல் டேஸ் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். பேசிக்காக அவங்க என்ன ஹவு மெனி டேஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். ராஜேஸ்வர், அதாவது ராஜேஸ்வர் எத்தனை நாள் பண்ணுறாரு? ராஜேஸ்வர் லீவ்ஸ் ஆஃப்டர் 2 days. ராஜேஸ்வர் லீவ்ஸ் ஆஃப்டர் 2 days. யா, ஸோ ராஜேஸ்வரோட எஃபிஷியன்சி என்ன? 5 இன்டூ டைம் என்ன? 2 நாள். ஸோ அவர் வந்து 10 ஒர்க்கை வந்து முடிச்சுடுவார். ஸோ அவர் வந்து 10 ஒர்க்கை வந்து முடிச்சுடுவார். நெக்ஸ்ட் விக்ரம் என்ன சொல்கிறாங்க? விக்ரம் வந்து லீவ்ஸ் 3 days before the work is completed. மேலும் விக்ரம் வேலை முடிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு விலகி செல்கிறார் அப்படின்னு வராங்க. ஓகே, ஸோ விக்ரமோட எஃபிஷியன்சி என்ன? 10 இன்டூ
எக்ஸு அதான் நமக்கு டோட்டல் டேஸோட வேல்யூ வந்து எக்ஸு. 3 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து வெளியே போயிடுறாரு கரெக்டாக. ஸோ 3 நாளைக்கு முன்னாடி வெளியே போயிடுறாரு. இது என்ன வரும்னா 10x மைனஸ் 13 வரும். ஓகே, 10x மைனஸ் 13 வரும். ஸோ டைகர் அவர் தானே ஃபுல்லாக இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் டைகர் இருக்காரு. ஸோ அவரோட எஃபிஷியன்சி என்ன 4, டேஸ் என்ன எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 4x கரெக்டா. ஸோ இது வந்து நம்மளோட ராஜேஸ்வரோட ஒர்க் எடுத்தாச்சு, இங்கே விக்ரமோட ஒர்க் எடுத்தாச்சு, டைகரோட ஒர்க்கு எடுத்தாச்சு. ஸோ இது மூணுமே ஆட் பண்ணோம்னா டோட்டல் ஒர்க் கிடைச்சிரும். ஓகே, ஸோ 10 + 10x மைனஸ் 30 + 4x இட் இஸ் ஈக்குவல் டு 60. that is equal to 60. So 14x minus 20 that is equal to 60. 14x is equal to 80. X is equal to 80 by 14. So இதை சால்வ் பண்ணோம்னா is equal to 5 by 7 days. 5 by 7 days. அடுத்த கொஸ்டின் 672 மற்றும் 7056 இன் மீ போ மா காண்க. தி எல்சிஎம் ஆஃப் 672 and 7056. ஸோ பேசிக்ஸ்லேருந்தே போயிடலாம். பேசிக் டானா வகுத்தல் 6727056 6727052. நெக்ஸ்ட் இதை ஃபஸ்ட் ரெண்டால் அடிக்கலாம். 336 3528. நெக்ஸ்ட் இதை ரெண்டால் அடிக்கலாம். 1681764. நெக்ஸ்ட் இதே ரெண்டால் அடிக்கலாம். 84 தென் 882. நெக்ஸ்ட் இதே ரெண்டால் அடிக்கலாம். 42441. நெக்ஸ்ட் இதே ரெண்டால் அடிக்கலாம். 21. நெக்ஸ்ட் இதை அடிக்க முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை மூணால் அடிக்கலாம். 7 தென் 147. தென் எகைன் இதை ஏழால் அடிக்கலாம். இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இதை ஏழால் அடிக்கலாம். ஏழால் அடித்தா என்ன வரும் 1 and 21 வரும். நெக்ஸ்ட் எகைன் இதை ஏழால் அடிக்கலாம். 1 and 3 வரும். நெக்ஸ்ட் இதை 3 அடிக்கலாம். 1 into 1. ஸோ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 2 into 2 into 2 into 2 into 2 1 2 3 4 5 1 2 3 4 5 into 3 into 7 into 7 into 3. இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும்னா 14112 14112. நெக்ஸ்ட் கொஸ்டின். அமித் மற்றும் கோபால் முறையே 5400 மற்றும் 9400 என்ற தொகைகளை ஆண்டுக்கான ஒரே வீத தனி வட்டியில் முதலீடு செய்கின்றனர். 4 ஆண்டுகளின் முடிவில் கோபால் அமித்தை விட 480 அதிக வட்டியை பெறுகிறார் எனில் ஆண்டுக்கான வட்டி வீதத்தை கண்டறியவும். Amit invests a sum of 5,400 and Gopal invests a sum of 9,400 at the same rate of simple interest per annum. If at the end of 4 years Gopal gets 480 more interest than Amit, then find the rate of interest per annum in percentage. So last கொடுத்த 3 வீடியோஸ்லையும் சேம் டைப் ஆஃப் சம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சம்மை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி இதோட ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 60% அதிகரிக்கிறது. அதன் மீதான செலவு 12% மட்டுமே அதிகரிக்கும் வகையில் அதன் நுகர்வில் எத்தனை சதவீதம் குறைக்கப்பட வேண்டும்? The price of petrol increases by 60%. By what percent should its consumption be reduced such that the expenditure of it increases by 12% only? So first என்ன price into consumption, that is equal to expenditure, அதாவது விலை, நெக்ஸ்ட் நுகர்வு, இது வந்து செலவு. ஓகே, ப்ரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபான்னு இருந்துச்சுன்னா கன்சம்ஷனும் 100 ரூபான்னு இருந்துச்சுன்னா ஸோ நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வரும் 10,000 வரும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இதில் அதன் மீதான செலவு 12% அதிகரிக்கிறது. ஸோ பெட்ரோலின் விலை 60% அதிகரிக்கிறது. ஃபஸ்ட்டு பெட்ரோலின் விலை 60% அதிகரிச்சான்னா இங்கே வந்து 60 எப்படி வந்துச்சுன்னா 60% இன்டூ எதுலேருந்து இங்கே 100லேருந்து அதிகரிக்கிறது. ஸோ 60 ரூபா அதிகமாகும். ஸோ 160 இன்டூ
இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, அதன் மீதான செலவு 12% மட்டுமே அதிகரிக்கும் வகையில். ஸோ செலவு வந்து 12% மட்டுமே அதிகரிக்கணும். ஸோ 12% எப்படி எடுக்கணும், 12% இன்டூ 10,000 2020. ஓகே, ஸோ என்ன வரும், 1200 வரும். ஸோ 1200. இங்கே வந்து எக்ஸ். ஸோ நம்ம எக்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12,000/160. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 17 வரும். சால்வ் பண்ணோம்னா 17 வரும். ஸோ இந்த எக்ஸ் இடத்துல 17 வரும். அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, அதன் மீதான செலவு 12% மட்டுமே அதிகரிக்கும் வகையில் அதன் நுகர்வில் எத்தனை சதவீதம் குறைக்கப்பட வேண்டும். ஸோ அதன் நுகர்வு என்ன, 100லிருந்து 70, அதாவது 100 - 70 இட் இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ இந்த மாதிரி சம்மரை நம்ம பண்ணுற பேசிக்கான தப்பு என்னன்னா, இங்கே நம்ம எக்ஸ் வந்து 70ன்னு எடுத்துருவோம். நீட்டாக ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே 70% கொடுத்துருப்பாரு. நீட்டாக அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு அப்படியே கலர் தூக்கி விட்டு வந்துட்டே இருப்போம் எக்ஸாமில் கரெக்ட் அப்படின்ட்டு. பட் ஆனால் இது வந்து ராங்கு. அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து அதன் மீதான நுகர்வில் எத்தனை சதவீதம் குறைக்கப்பட வேண்டும். ஸோ இதுதான் அவங்க கேட்ட கொஸ்டின். ஸோ 30% குறைக்கப்பட வேண்டும். ஸோ தேங்க்யூ கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த வார்ஃபேர் அகாடமி இன்ஸ்டா சேனலில் வந்து டெய்லி குவிஸ் இங்கே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை போய் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். பிடிஎஃப் வேணும்னா வார்ஃபேர் அகாடமி டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் உங்களுக்கு கோர்சஸ் போயிட்டுருக்கு, மேக்ஸ் ஜிடி ப்ளஸ் மேத்ஸ் ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ். ஓகே, ஃபார் ஆல் எக்ஸாம்ஸுக்கு கோர்சஸ் போயிட்டுருக்கு. அது பற்றின உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னா இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வார்ஃபேர் அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.